செக்யூரே குரூப் முக்கியமான நிதி தகவல்களை பாதுகாப்பது மிக முக்கிய முன்னுரிமையாக இருந்தது. சைபர் பாதுகாப்பு குழு ஒரு சிறிய தரவு கசிவு கூட பெரும் நிதி இழப்புகளையும் நிறுவனத்தின் மதிப்புக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டது. எனவே பாதுகாப்பை வலுப்படுத்த செக்மெண்டேஷன் மற்றும் ஐசோலேஷன் ஆகிய ரகசிய பாதுகாப்பு உத்திகளை அவர்கள் செயல்படுத்தினர். பில்டிங் நெட்வொர்க் செக்மெண்ட்ஸ் முதலில் பாதுகாப்பு குழு நிறுவனத்தின் நெட்வொர்க்கை தனித்தனியான பிரிவுகளாக பிரித்தது. பைனான்ஸ் துறை தனது சொந்த பாதுகாப்பான நெட்வொர்க் பிரிவில் செயல்பட்டது. இது மார்க்கெட்டிங் மற்றும் ஏஆர் போன்ற மற்ற துறைகள் செருகிய இடங்களில் இருந்து முற்றிலும் பிரிக்கப்பட்டது. நிதி சேவையகங்களுக்கு பைனான்ஸ் சர்வர்ஸ், பைனான்ஸ் மேனேஜர்ஸ் மற்றும் அக்கவுண்டன்ட்ஸ் போன்ற அதிகாரப்பூர்வ ஊழியர்கள் மட்டுமே அணுக அனுமதிக்கப்பட்டனர். ஃபயர்வால்ஸ் மற்றும் இன்ட்ரூஷன் பிரிவென்ஷன் சிஸ்டம்ஸ் ஐபிஎஸ் போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் பிரிவுகளுக்கிடையிலான டிராபிக் கவனித்து எந்தவொரு அனுமதியற்ற முயற்சிகளையும் தடுக்கின்றன. இவ்வகையான நெட்வொர்க் செக்மெண்டேஷன் மூலம் ஒரு ஹேக்கர் பாதுகாப்பு குறைவான பகுதிகளை மீறினாலும் அவர் நிதி தரவுகளுக்கு அணுக முயற்சித்தால் அந்த முயற்சி தோல்வியடையும். இதேவேளை HR துறை தங்களுக்கு தேவையான ஊழியர் பதவிகளுக்கு மட்டுமே அணுகவும் மார்க்கெட்டிங் குழு தனித்தனி பிரிவில் பணியாற்றவும் அனுமதிக்கப்பட்டது. ஐசோலேட்டின் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் நெட்வொர்க் பிரிவாக்கம் வலுவான பாதுகாப்பை வழங்கினாலும் செக்யூர் கோர்ப் அதன் மிக முக்கியமான தகவல்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க முடிவு செய்தது. பேரோல் டேட்டா மற்றும் லீகல் ரெக்கார்ட்ஸ் போன்ற முக்கிய சேவையகங்கள் வெளிநெட்வொர்க்கில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டன. இவை இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டதால் ஹேக்கர்கள் அவற்றை எட்டுவது மிகவும் கடினமாகியது. இவ்வமைப்புகளுக்கு அணுக அனுமதிக்கப்பட வேண்டுமென்றால் பாஸ்டியன் ஹோஸ்ட் எனப்படும் பாதுகாப்பான வாயிலுக்கூடாக மட்டுமே செல்லலாம். மல்டிபெக்டர் ஓத்தென்டிகேஷன் உட்பட பல அடுக்குகளை கடந்துதான் ஊழியர்கள் அனுமதி பெற முடியும். இதன் பின்புலத்தில் லோக் மானிட்டரிங் மூலம் ஒவ்வொரு செயல்பாடும் கண்காணிக்கப்படுகிறது. இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு நாள் பாதுகாப்பு குழு மார்க்கெட்டிங் சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகளை கண்டறிந்தது. ஒரு மலிஷியஸ் இமெயில் அட்டாச்மெண்ட் மூலம் ரான்சம்வேர் தாக்குதல் நடத்தப்பட்டு கோப்புகளை குறியாக்கி மேலதிக பகுதிகளுக்கு பரவ முயற்சித்தது. நெட்வொர்க் செக்மெண்டேஷன் காரணமாக இந்த ரான்சம்வேர் மார்க்கெட்டிங்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டது. பைனான்ஸ் சர்வர்ஸ் மற்றும் ஐசோலேட்டட் பேரோல் சிஸ்டம்ஸ் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாப்பாக இருந்தன. இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் உடனடியாக செயல்பட்டு மால்வேயரை கட்டுப்படுத்தி மேலதிக சேதங்களை தடுக்க முடிந்தது. நெட்வொர்க் செக்மெண்டேஷன் மற்றும் ஐசோலேஷன் ஸ்ட்ராட்டஜி செயல்படுத்துவதன் மூலம் செக்யூர் கோர்ப் தனது முக்கியமான தரவுகளை மிகவும் திறம்பட பாதுகாத்தது. நெட்வொர்க் செக்மெண்டேஷன் ஹேக்கர்கள் தரவுகளை திருடுவதை தடுக்க, தீங்கு விளைவிக்கும் தாக்குதல்களின் பரவலை தடுக்க உதவியது. ஐசோலேஷன் என்பது முக்கியமான சேவையகங்களை புறச்சூழலில் இருந்து துண்டித்து கணிசமான பாதுகாப்பு அளித்தது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பெரிய அளவில் தரவுகளை பாதுகாக்க உதவியது. இதன் மூலம் நிறுவனம் தனது பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த முடிந்தது.